நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, எல்லாரும் இந்த மை3 ஆட்ஸ் பற்றி தப்பாக சொல்லிக்கொண்டு ஃபேக்கான நிறுவனம், போலியான நிறுவனம், யாருக்கும் எந்த விதத்துலேயும் அமௌண்ட் இனிமேல் வராது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த பதிவு. இப்போ நான் சொல்கிறேன், நான் என்னென்ன பேசுகிறேனோ அதுக்கப்புறம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் இது உண்மையான நிறுவனமா அல்லது போலியான நிறுவனமானு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நமது மை3 ஆட்ஸ் நிறுவனம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம்தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். 2 வருடமாக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது சொல்லப்போனால் 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நான் ஜாயின் பண்ணேன். சரிங்களா? இப்போது ஜனவரி மாதம் நான் ஜாயின் பண்ணேன். இதுவரையில் பார்த்தோன்னா நானும் உங்களை மாதிரி தான் மை3 ஆட்ஸ் நிறுவனம் ஒரு போலியானது. கண்டிப்பாக MLM கம்பெனி, அதாவது பணம் ஆன்லைனில் நாங்கள் போட்டுட்டோமா மீண்டும் எடுக்க முடியாது அப்படின்னு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் தயங்கி தான் நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஒரு ஐடி போட்டேன். ஜிஎம் ஐடி போட்டு நான் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ட்ராவல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அந்த 1 மந்த் வந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 300 நான் வித்ட்ரா கொடுத்தேன். 30 நாள் ஆகிடுச்சு, நீங்கள் வித்ட்ரா கொடுங்க அப்படின்ற மாதிரி என்னை சேர்த்து விட்டவங்க சொன்னாங்க. நான் உண்மையாக அது வரைக்கும் நம்பவே இல்லை. ஒரு 300 ரூபாய் நான் என்ன பண்ணேன், வித்ட்ரா கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்தேன். அநேகமாக எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, வெள்ளி சனியில் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு புதன் விழாவில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் எனக்கு நம்பி உண்மையாக சொல்கிற நண்பர்களே, ஒரு நம்பிக்கை இல்லாத நான் என்ன பண்ணேன், வித்ட்ரா கொடுத்துட்டேன். பார்த்தா அடுத்த வாரத்தில் விழாக்கிழமை கிரெடிட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்துச்சுங்க இந்த நம்பிக்கை எனக்கு மை3 ஆட்ஸ் மேலே. உண்மையாக சொல்கிறேன், அப்போ ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி நிறைய ஆன்லைன் ஜாப்பில் நான் சேர்ந்துருக்கிறேன். சரிங்களா? நிறைய ஆன்லைன் ஜாப்பில் சேர்ந்துருக்கிறேன். சேர்ந்து எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 50,000 நிறைய புது கம்பெனியில் சேர்ந்து நான் அந்த 50,000 இழந்திருக்கிறேன். குறிப்பாக பேர் சொல்லக்கூடாது, அந்த நிறுவன பேர்லாம். நான் ஒரு 2020லேருந்தே நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். நிறைய இந்த என்ன சொல்கிறது, MLM கம்பெனியில், ஆன்லைன் ஜாப்ஸில் இது மாதிரி எவ்வளோ பணம் கட்டி எவ்வளோ ஏமாந்துருக்கேன். இது வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் எடுத்துருக்கிறேன்னா அப்படின்னா அந்த டைமில் அந்த பீரியடில் சத்தியமாக எடுக்கல. சரிங்களா? முதல் முறையாக நான் மை3 ஆட்ஸில் சேர்ந்து நான் ஃபஸ்ட்டு டைமாக அதுவும் நம்பிக்கை இல்லாத ஒரு வித்ட்ரா கொடுத்து பார்க்கலாம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், என்ன அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லி கொடுத்தேன். கரெக்டாக அடுத்த வாரத்தில் நமக்கு அந்த டேக்ஸ்லாம் போக 300 ரூபாய் கிரெடிட் ஆகிட்டு இருந்துச்சு. சரிங்களா? என்னுடைய முதல் அனுபவம் அது. ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? எங்கே போனாலும் எனக்கு தோல்வி தான். இந்த ஆன்லைன் ஜாப்பில் எங்கே போனாலும் எனக்கு தோல்வி தான். சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு திடீர்னு ஒரு நிறுவனத்து மீது டக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அப்போ எனக்கு பட்டதுங்க. இது உண்மையான நிறுவனம், மற்றவங்க சொல்கிற மாதிரி எதுவும் போலியாக செயல்படவில்லை அப்படின்னு நினச்சிங்க. நான் அதிலேருந்து தொடர்ந்து இந்த மை3 ஆட்ஸ் நிறுவனத்தில் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய சம்பளம் எவ்வளோ இருக்குன்றீங்க? நான் வெளியில் வேலைக்கு போனால் என்ன ஒன்றா ஒரு 8,000 10,000 அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த 8,000 10,000 சம்பளம் போதுமானா கண்டிப்பாக போதாது. சரிங்களா? அடிஷ்னலாக ஒரு இன்கம் கண்டிப்பாக நமக்கு வேணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த அமௌண்ட்டோடு சேர்த்து மற்றவங்கள ரெஃபர் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு கீழே. சரிங்களா? CM, GM, DM இந்த லெவலில் போயிட்டு தற்போது எனக்கு மந்த்லி ஆவரேஜாக எனக்கு ஒரு
10லேருந்து 15 அந்த அளவுக்கு சேலரி கிடைச்சிது. வேலைக்கு போயிட்டு நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னா அதை விட டபுளாக எடுத்தேன் நான். சரிங்களா? எப்போது 2023லேருந்து 2024 வரைக்கும், அதாவது ஜனவரி வரைக்கும். சரிங்களா? அவ்வளோ ஒரு பக்காவாக போயிட்டு இருந்துச்சு, எந்த தொந்தரவும் இல்லை. மாதம் நான் வந்து அமௌண்ட்டு போடுறேன், சீலிங் அமௌண்ட்டு கொஞ்சம் உயர்த்தினேன். இதெல்லாம் சேர்த்து எனக்கு மந்த்லி ஒரு 10லேருந்து ஒரு 15th வந்து நமக்கு வந்து சேலரியாக கிடைச்சிருந்தது. என்னுடைய தேவைகள் வந்து நான் பூர்த்தி பண்ணிக்கிட்டேன். யாரும் எதுவும் கேட்கவே இல்லை. நான் வேலைக்கு போகிறத பார்த்தாமல் இந்த அமௌண்ட் அடிஷ்னலாக வந்து இன்கம் வந்துட்டு இருந்தது. சரிங்களா? அப்படியாப்பட்ட நிறுவனத்தை தற்போது முடிக்கு போய் இன்றைக்கி எந்த வருமானம் இல்லாத நம்ம வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறோம். சரிங்களா? இந்த சூழ்நிலை வந்து அப்படியே இருக்குமானா இருக்காது, இருக்காது. இந்த நிலையை பயன்படுத்தி கொண்டு எல்லாரும் வந்து மைவி3 ஆர்ட்ஸ் சும்மா ஓஎம் மெம்பர்லாம் சொல்கிறாங்க, இந்த நிறுவனம் இனிமேல் வராது, இந்த நிறுவனம் இனிமேல் பணம் தர மாட்டாங்க, பெயிலும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். இந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிற நிறுவனம், எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்த நிறுவனம் கண்டிப்பாக வருவாருங்க எம்டி. அடுத்த வாரம் 23ஆம் கன்ஃபார்ம் ஆகுது, அவர் எம்டி கண்டிப்பாக வரார். சரிங்களா? அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. நீங்கள் அப்போ சொல்வீங்க, எம்டினா யார், மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இவ்வளோ நாள் சொன்னாங்க எம்டி வருவார்னு, ஆனால் வரல. ஏன்னா சூழ்நிலை, லீகலாக இருக்கிற பிரச்சனை. அதை நம்ம ஒரு கடையில் விற்கிற பொருள் இல்லை, ஓடி போய் அந்த கடையில் அந்த காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றதுக்கு. சரிங்களா? அது லீகல் பிரச்சனை, அதால் வந்து லீகலாக தான் மூவ் பண்ணுறாங்க. இப்போ ஏதோ சாதாரணமாக மனுஷனாக வந்து பெயில் கிடைத்து வரப்போவதில்லை, இவர் வந்து மெரிட் பெயிலில் வரப்போகிறார். இனிமேல் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்து செய்கிறாங்க. சரிங்களா? அதால் வந்து பார்க்குறவங்களாம் வந்து உண்மையான நிறுவனம் இல்லை, போலியான நிறுவனம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இதே வந்து முன்னாடி கரெக்டாக இயங்கிக்கிட்டு இருந்ததில்ல நிறுவனம், அப்போ சொல்ல வேண்டியதானே அவங்களாம். சரியா? போலியான நிறுவனம், ஃபேக்கான நிறுவனம் அப்படின்னு அப்போ சொல்ல வேண்டியதானே. அன்றைக்கி உறுப்பினர்களுக்கு வந்து அவ்வளோ உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு கொடுத்தாங்கல்ல, அப்போ சொல்ல வேண்டியதானே போலியான நிறுவனம். எந்த நிறுவனத்துங்க தமிழ்நாட்டில், ஏன் இந்தியாவில் இவ்வளோ உறுப்பினர்களுக்கு மாதம் யார், எந்த நிறுவனங்க அமௌண்ட்டு கொடுத்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். மாதம் எந்த நிறுவனம், ஒரு தனியார் நிறுவனம், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக கூட இருக்கட்டுமே, யாருங்க இந்த அளவுக்கு வந்து அமௌண்ட்டு கொடுத்தாங்க மாதம்? இதில் வேறு மணி சர்க்குலேஷன், இங்கே வாங்கி அங்கே கொடுத்தாங்க, இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. சரி, மணி சர்க்குலேஷன் கூட எப்படி பண்ண முடியும்? எவ்வளோ பேருக்கு பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நண்பர்களே, சும்மா வாயில் வந்ததெல்லாம் சொல்ல முடியாது நண்பர்களே. சரிங்களா? நம்ம உறுப்பினர்களுக்கு தான் தெரியும் இதனுடைய வலியும் வேதனையும். சரிங்களா? ஜெனியூனாக இருந்த நிறுவனத்தை இன்றைக்கி வந்து ஆளுக்கு ஒரு மாதிரி பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு மாதிரி பேசி கொண்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? நமது நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்குது இல்லையா, இதை பயன்படுத்தி அவங்க பேசுகிறாங்க. சரிங்களா? எனவே நண்பர்களே, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனத்தை தப்பாக பேசுகிறவங்கக்கிட்ட நீங்கள் கேளுங்க. இவ்வளோ நாள் வந்து எங்களுக்கு கரெக்டாக அமௌண்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, கம்பெனியில் ஒரு வேலை செஞ்சால் கூட அமௌண்ட் வந்து கரெக்டாக போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது.
10ஆம் தேதிக்கு மேலே ஆகிடும். நீங்கள் ஒரு மாதம் வேலை செய்கிறீங்கன்னா 10ஆம் தேதிக்கு மேலே ஆகிடும். ஆனால் இந்த மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்தில் மட்டும்தான் 30 நாள் ஒன்ஸு சேல்ரி கொடுத்துட்டு வந்தாங்க. யாராவது கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி 30 நாள் ஆச்சா, உங்கள் சீலிங் அமௌண்ட்டு முடிச்சுட்டு வரீங்களா தினமும், நீங்கள் வித்ட்ரா கொடுத்துக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது இது மாதிரி பண்ணுவாங்களான்னு. கண்டிப்பாக யாரும் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? கண்டிப்பாக யாரும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதால் எங்கள் நிறுவனம் எப்போதும் தெளிவான நிறுவனம். எங்களுக்கு இப்போ கொஞ்சம் பிரச்சனை, அவ்வளோதான். நாங்கள் அதை சரி பண்ணிவிட்டு லீகலாக நாங்கள் வெளியே வருவோம். சரிங்களா? இதில் வேறு எல்லா விஷயங்களும் தடை பண்ணிட்டாங்க. அரசாங்கம் தடை பண்ணிட்டாங்களா நம்ம எல்லா விஷயத்தையும், அது வேறு சொல்கிறாங்க. ஆப்பு ப்ளே ஸ்டோரில் இல்லை. அடுத்து நிறுவனங்கள்லாம் மூடிக்கிட்டு வராங்க. அடுத்து ஜோனல் ஆஃபீஸ்லாம் மூடியாச்சு. ப்ராடக்ட்டு எந்த ஸ்டோர் ரூமுக்கு போகலை, எல்லாம் காலி கடையாக வச்சிட்ருக்காங்க. இது மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. சரிங்களா? இருக்கட்டும். இப்போ எங்கள் எம்டி வெளியே வந்தவுடன் அதற்கான பணிகளை மேற்கொள்ள போகிறாரு. சரிங்களா? அதுக்கான பணிகளை மேற்கொள்ள போகிறார். நான் தான் சொன்னேன், நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னா, இப்போது இந்த கேஸ் நடக்கும்போது நம் நிறுவனத்துக்கு என்னென்ன சொந்தமான பொருள்லாம் இருந்ததோ அதெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ப்ளே ஸ்டோரில் ஆப்பு நீக்கிட்டாங்க. அடுத்து சென்னை ஆஃபீஸ், நம்ம மைவி3 ஆஃபீஸு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து ஜோனல் ஆஃபீஸ் மூடிட்டாங்க. இதெல்லாம் ஆமாம் இருக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் அது மாதிரி செஞ்சுருக்குறாங்க. இதற்கு என்ன பண்ணோம்? இப்போ எம்டி வெளியே வந்தவுடன் அவங்க எப்படி பெயிலுக்கு மனு போட்டாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சொத்துக்களை மீட்பது, அதை மீட்டு மீண்டும் பழைய மாதிரின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ எம்டி அதற்காக தான் இப்போ வெளியே வரப்போகிறாரு. வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாரு. சரிங்களா? அப்போது அதெல்லாம் மீட்டு கம்பெனி சிறப்புடன் எழுச்சியுடன் செய்ய போகிறார். கம்பெனி செயல்பட போகுது. அதற்காகத்தான் அவர் என்ன பண்ணுறாரு, லீகலாக டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, இப்போ வெளியே வர போகிறார். சரிங்களா? அப்போ முன்பு இருந்ததை விட கம்பெனி சிறப்பாகத்தான் செயல்பட போகுது. அதில் மக்கள் மீண்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக சேரதான் போகிறாங்க. அப்போ வருமானம் வரதான் போகுது. அது மக்களுக்கு கொடுக்க தான் போகிறார், திருப்பி கொடுக்க தான் போகிறாரு. அப்போ கேட்டவங்க எல்லாரும் அப்போ என்ன பண்ண போகிறாங்க, வாயை மூடிக்க போகிறாங்க. சரிங்களா? வாயை மூடிக்க போகிறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும் நண்பர்களே. அதேமாதிரி கேஸ் லிஸ்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி சண்டே, ஓகேங்களா? நாளைக்கு மண்டே மிலாடி நபி லீவு இல்லைங்களா? இது முடிஞ்சு செவ்வாய் புதனில் இந்த கேஸ் லிஸ்ட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேஸ் லிஸ்ட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்து இயரிங் டேட்டு கன்ஃபார்ம் ஆகிடும். இயரிங் டேட்டு கன்ஃபார்ம் ஆனவுடனே நமக்கு எம்டி வெளியே வந்துடுவார். ஓகேங்களா? எம்டி வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் 1 by 1 எல்லாமும் நடக்கும். சரிங்களா? கண்டிப்பாக நம்ம காத்திருப்போம். சும்மாலாம் எல்லோரும் சொல்கிற மாதிரிலாம் நம்ம கம்பெனி இருக்காது. ஓகேங்களா? கண்டிப்பாக வெற்றியுடன் மீண்டும் நம்ம பணியை தொடங்குவோம். மீண்டும் இழந்த பொருளாதாரத்தை மீட்போம். ஓகேவா? நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்ற மாதிரி நமது
கம்பெனி மிகவும் நல்ல ஒரு கம்பெனி. கண்டிப்பாக மீண்டும் நல்ல ஒரு கம்பெனி ஜெயிக்க போகுது என்பதில் சந்தேகமே இல்லை. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.